என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பெரிதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனாலும் பிதாவின் குமாரனாகிய அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த பகுதியில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கிருபை அளித்துள்ளார். அவருக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனுடைய நாமம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம். தேவனுடைய நாமம். சரி, இப்போ ஜென்ரலாக கடவுள் யார், கடவுளுடைய நாமம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த கிறிஸ்தவர்கள் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி கிறிஸ்டின், அதாவது இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அல்லது ஆவியானவர், இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரே கடவுள் தான், ஒரே தேவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கையை சொல்லுவாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒருத்தர் அப்படின்னு. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் ஒரு சில வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்ப அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் செஞ்சார். கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்குறார். அப்போ மரித்த பிறகு 40 நாள் இங்கேயே இருக்கிறார். 40 நாள் இங்கே இருந்துட்டு பரலோகத்துக்கு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்களை என்ன பண்ணுறாரு, ஒன்று கூட செய்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் நீங்கள் கை கொள்ளும்படி நீங்கள் போயிட்டு சகல தேசத்திலையும் போய் பிரசங்கம் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இப்போ அந்த இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமங்களிலே அப்படின்னு இருக்கா? அப்படியா இருக்கு? நாமத்திலே. அப்போ நாமத்திலேனா சிங்குலர் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. நாமத்திலே அப்படின்னா சிங்குலர். இப்போ ப்ளூரல்ஸ், சிங்குலர் ப்ளூரல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி தானே? சிங்குலர் ப்ளூரல், ஒருமை பன்மை. அப்போ இந்த இடத்துல நாமங்களிலே அப்படின்னு இருந்துச்சுன்னா பிதா வேற, குமாரன் வேற அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல நாமத்திலே அப்படின்னு இருக்கிறனால எல்லாம் ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? வேறு சபைகள் இல்லை, உலகமே அப்படி தான் இருக்கு. அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த பேர் எப்போ அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அப்போஸ்தலர்களை நம்ம படிக்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு தானே அர்த்தம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறது. கிறிஸ்து அப்படின்னா அது கிரேக்க வார்த்தை, கிறிஸ்டோஸ் அப்படிங்கிற பேர் தான் கிறிஸ்து அப்படின்னு வந்துச்சு. ஆனால் அதோடைய எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா மேசியா. அதோடைய எபிரேய வார்த்தை மேசியா. இப்போ இந்த கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்துன்னு என்ன அர்த்தம்? ஆமாம், சரி. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார்? குமாரன். அப்படின்னா யார் அபிஷேகம் பண்ணியிருப்பார்? பிதாவாகிறார். இதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, அது நம்ம படித்தது தான், அதை வாசிக்க வேண்டாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஏதாவது வசனம் இருக்கா அப்படின்னா, நீதிமொழிகள் 8 வாசிக்க வேண்டாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தமது கிரியைக்கு முன்பு அப்படின்னு அந்த 22வது வசனத்தில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதாவது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் ஞானத்தை பற்றி சொல்லுவார். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ அப்படின்னு வரும். ஆனால் 22வது வசனத்தில் எப்படி இருக்குன்னா, கர்த்தர், அதாவது அந்த 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:22. போதும். அதாவது கர்த்தர், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படின்னு வருது இல்லையா,
எத்தனை தடவை கர்த்தர்னு வரும் பழைய பாட்டில்? கர்த்தர் அப்படின்னு வரும் இல்லையா? பழைய பாட்டில் கர்த்தர் அப்படின்னு வரும். ஏறக்குறைய 7000 தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 7000 தடவை எக்ஸாக்டாக இல்லை, ஒரு 6000 சில்லறை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பழைய பாட்டில் கர்த்தர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தேவனுடைய நாமம் வரணும். தேவனுடைய நாமம் யெகோவான்னு வரணும். இப்போ நம்ம பைபிளில் அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு 6-7 இடங்களில் மட்டும்தான் யெகோவான்னு இருக்கும். அது நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான். என்ன வசனமாக இருக்கும்? யாத்திராகமம் 6:2-3 வந்து அவருடைய நாமத்தை மோசேட்ட சொல்லுவார், நான் யெகோவா அப்படின்னு சொல்லுவார். இப்போ பழைய பாட்டில் கர்த்தர் அப்படின்னு வரக்கூடிய எல்லா இடங்களிலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? யெகோவான்னு இருக்கும். இப்போ அப்படி ஏதாவது தமிழ் பைபிளில் இருக்கா அப்படின்னா, இப்போ நம்ம வச்சுருக்கிற பைபிள் இருக்கு இல்லையா, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா எல்லாமே வச்சுருக்கோம்ல, அந்த பைபிளில் வந்து கர்த்தர்னு தான் இருக்கும். அதே வேறு ஏதாவது தமிழ் பைபிள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவிவிலியம் அந்த டேபிளில் இருக்குது. திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு, அதில் கடவுள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? சரி, வேறு ஏதாவது பைபிள் இருக்கா அப்படின்னா, இந்த மார்ட்டின் லூத்தர் இருக்கார் இல்லையா, அவர் காலத்துக்கு அப்புறம் லுத்ரன் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி, அதான் லுத்ரன் சர்ச்சு அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுலேயே மோனகன் மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது. மோனகன் மொழிபெயர்ப்பு அது ஒரு விதமான தமிழ் டிரான்ஸ்லேஷன். அப்படியே பார்த்தா ஸ்ரீலங்கா பைபிள், இலங்கை தமிழ் வேதாகமம், இப்போ நிறைய பேர் நிறைய இடங்களில் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. நம்ம வச்சுருக்க ஒரு பைபிள் தான் தமிழ் பைபிள் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் தமிழ்லே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒரு 6-7 பைபிள் இருக்குது. அதை நம்ம பார்க்குறப்ப இது எதுக்காகனா, கர்த்தர் அப்படின்னு பழைய பாட்டில் வருது இல்லையா, அது ஒரிஜினலாக எப்படி இருக்குது? யெகோவா யாவேன்னு இருக்குது. 1936 வருடம் வெளியிட்ட ஒரு தமிழ் பைபிள். அந்த பைபிள் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த ஒரு சர்ச்சு வந்து பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேத மாணவர்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் அந்த சபையில் இல்லை. ஏன்னா நிறைய டாக்டரின் உபதேசங்கள் வந்து பைபிளுக்கு எதிராக ஆப்போசிட்டாக இருக்குது. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து எப்படி 2ஆம் வருகை வர முடியும்? இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், அந்த நாளையும் அந்த நாளிகை இது அவருக்கு தான் தெரியும். அப்படி சொல்கிறப்ப இல்லை, அவருடைய நாளை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து ஒரு காலக்கணக்கை போட்டு 1874 அவர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அமைப்பு டிக்ளேர் பண்ணாங்க. அதுதான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. அந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறமா வந்தது தான் ஜெகோவா விட்னஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யெகோவாவின் சாட்சிகள். இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, யெகோவாவின் சாட்சிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காவர் கோபுரம் அப்படிங்கிற ஒரு புக்கு மேகசின் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வீடு வீடாக போயிட்டு யெகோவா தேவன் இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு இது தெரியல. அப்போ இந்த யெகோவா அப்படிங்கிறது பழைய பாட்டில் 7000 தடவை ஏறக்குறைய வருது. கர்த்தர் அப்படின்னு வருது இல்லையா, ஒரிஜினலாக எப்படி இருக்குது அப்படின்னா யெகோவா. அதனால தான் 1936 வருடம் வெளியிட்ட ஒரு பைபிள் வந்து ரொம்ப உடஞ்சி போகிற நிலைமையில் இருந்துச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உடஞ்சி போகிற நிலைமைன்னா எப்படி, ஒரு மாதிரி பேப்பரே ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா இந்த பைபிள் வந்து இப்போ தானே இந்த பைபிள் வந்து இப்போல்லாம் நம்ம பார்க்குறோங்க. இந்த பைபிள்லாம் இப்போ தான் ரீசெண்டாக. அப்போ 1936 அப்படின்னா நீங்களே கணக்கு போடுங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2023னா 150 வருஷம் இருக்கும். 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பைபிள் இருந்துச்சு. அதை வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஒரு சில பேர் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு காப்பி நான் வீட்டில் வச்சுருக்கேன். அதில் வந்து கர்த்தர் அப்படின்னு பழைய பாட்டில் வருது இல்லையா, எல்லா இடத்துலையும் யெகோவா அப்படின்னே வரும். எப்படி வரும்? யெகோவா அப்படின்னே வரும். அப்போ தேவனுடைய நாமத்தை வீணில் வணங்கக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறார்ல, என்னுடைய நாமத்தை வீணில் வழங்காதிருக்கா. அதனால் என்னாச்சு, அவங்க வந்து ரொம்ப அது பரிசுத்தமான நாமம், அதை அதிக நம்ம உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில இடங்களில் மட்டும்தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. பழைய பாட்டிலே யெகோவா அப்படிங்கிற பேர் ஒரு 6-7 டைம் தான் வரும். அதே மாதிரி புதிய பாட்டிலையும் தேவனுடைய நாமம் இருக்கா அப்படின்னா தேவனுடைய நாமம் இல்லை. தேவனுடைய யெகோவா அப்படிங்கிற அவருடைய நாமமே இல்லை. ஏன் அப்படின்னா இதை வந்து அறியாமையினால் செஞ்சாங்களா இல்லை வேண்டுமென்றே மறைச்சிட்டாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேவனுடைய நாமம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு உலகத்தில் எல்லாமே சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான். எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் ஒருத்தர்.
அல்லது ஒருவர் தான் 3 பேர் அப்படின்வாங்க. இது ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, திருத்துவம், திரியேக தேவன் அப்படி சொல்லுவாங்க. திரியேக தேவனா, திரின்னா 3, ஏகன்னா 1, தேவன்னா கடவுள். 3 ஒரு கடவுள்னு சொல்கிறது தான் ட்ரினிட்டி. இன்னொரு குரூப் இருக்குது, ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு. ஒன்லி ஜீசஸ் ஒன்லி. அந்த ஒருத்தர் தான் 3ஆக செயல்படுறாரு அப்படின்வாங்க. 3ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, 1 தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. ஆனால் பைபிள் இதை பற்றி எப்படி சொல்லுது அப்படின்னா, இப்போ பழைய பாட்டில் கர்த்தர் அப்படின்னு வரக்கூடிய எல்லா இடங்களிலும் யெகோவான்னு தான் வரணும். அது எத்தனை டைம்? ஏறக்குறைய 7000 தடவை. புதிய பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்ப ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணுறப்ப சீசரத்தில் ஜெபம் பண்ணுறப்ப யோவான் 17:3 சொல்கிறார், வாசிக்க வேண்டாம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவதை ஜீவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்ப பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணுறாரு. பிதாவை நோக்கி அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அவர் அதிகமாக பேசுகிறது யாருன்னா பிதாவை பற்றி தான் பேசுவார். இப்போ பிதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதானா அப்பா. பிதானா அப்பா. இப்போ நம்ம இதில் மதர் அப்படி சொல்கிறது இங்கிலீஷு, அதே தமிழில் அப்பா அம்மா, அம்மானா மதர், ஃபாதர் அப்படி. அதே வந்து இது ஹிந்தி வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, மாதாஹி பிதாஹி அப்படி சொல்லுவோம் இல்லையா. பிதா அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை. இப்போ தேவன் ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. இந்த தேவன்கிற வார்த்தையே வந்து வடமொழி சொல். தேவன்கிற வார்த்தை வடமொழி சொல். நார்த்து சைடு தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்த் சைடு. உதாரணத்துக்கு அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் மகாதேவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, விஷ்ணு தேவன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ தேவன்கிற வார்த்தை வடமொழி சொல். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் பைபிளில் ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா. சில பைபிளில் எப்படி இருக்குன்னா, கடவுள் ஆதியிலே கடவுள் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார். இந்த கடவுளுங்கிற வார்த்தை அந்த திருவிழியத்தில் தான் வரும், நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ தேவனுடைய நாமம் யாவே, யெகோவா அப்படிங்கிற நாமத்தை மோசேட்ட சொல்கிறார். இப்போ தமிழில் வந்து இப்படிலாம் பைபிள் இருக்குது, கேள்விப்பட்டீங்களா? ஒரு 7-8 மாடல் இருக்குது. அதெல்லாம் தேவனுக்கு சித்தம் இருந்தால் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்க்குறதுன்னா என்னென்னா, ரிசர்ச் அப்படின்னா என்ன? ரீகுட்டல் சர்ச், ரிசர்ச். சர்ச்சுன்னா தேடுதல், தேடி பார்க்கணும். சரி, அதே நேரத்தில் இங்கிலீஷில் வந்து ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம். ஏறக்குறைய எத்தனை விதமான டிரான்ஸ்லேஷன் இருக்குது அப்படின்னா, இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒரு 200க்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க பைபிள் வந்து, தமிழ் பைபிள் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கின்ற ஆங்கில மொழிபெயர்ப்பினுடைய தமிழாக்கம் தான் நம்ம வச்சுருக்க பைபிள். கேஜேவி இல்லையா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேஜேவி அப்படிங்கிற அந்த பைபிளுடைய தமிழாக்கம் தான் நம்ம வச்சுருக்க பைபிள். இப்போ வச்சுருக்கோம் இல்லையா பைபிள், இப்போ எல்லாமே படிக்கிறோமே, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. அந்த பைபிள் கேஜேவி என்கின்ற அந்த ஆங்கில பைபிள் இருக்கு இல்லையா, அதோட தமிழாக்கம் தான் நம்ம வச்சுருக்கோம். சரி, இப்போ எதுக்கு இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய நாமம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு யெகோவா யாவே அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த யெகோவா யாவே அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுதான் தேவனுடைய நாமம். இந்த நாமத்தை தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தப்ப ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவர் கடைசியாக சொல்லுவார். யோவான் 17 கடைசி 2-3 வருஷம் வாசிக்கலாம். யோவான் 17 24 வாசிக்கலாம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படி நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உங்களுடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஏதாவது புரிஞ்சிச்சா இந்த வசனம் வாசிக்கிறப்ப? நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய நாமத்தை தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார், இன்னமும் தெரியப்படுத்துவேங்கிறார். அந்த நாமம் வந்து இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியில் தெரிஞ்சிருக்கா? இல்லை.
ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து லூக்கா மத்தேயு மார்க்கில் சொல்லுவார், பிதா தவிர குமாரன் யார் என்று அறிஞ்சிக்க முடியாது. குமாரனும் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு தான் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை தெரியும். ஓகேவா? சரி, இப்படி இருக்கப்ப சாத்தானே ஒரு சில நேரத்தில் மனதை குருடாக்கிட்டான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 2 Corinthians 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்க, மனசின மனக்கண் அறிவுக்கண்ணை குருடாக்க. ஒரு விதத்தில் தேவன், அதாவது சாத்தான் குருடாக்கிட்டா கூட தேவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் தேவனே குருடாக்கிட்டார்னா தேவனை வெளிப்படுத்தினா மட்டும்தான். அப்போ இன்றைக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி 3:1 அப்படின்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி கிறிஸ்டின் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்டெல்லாம் போயிட்டு நம்ம ஆர்குமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆர்குமெண்ட் பண்ணால் என்ன, நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அதே நேரத்தில் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறது ரொம்ப அவசியமான காரியம். இப்போ மோசேகிட்ட சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அனைத்து பேர் ஆர்சி, பெண்டிகாஸ்ட்டு அல்லது இந்து அப்படிங்கிற மாதிரி தான் சகோதரர் சொன்னார். மோசேகிட்ட என்ன சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இருக்கிறேன் அப்படின்னா அதில் எல்லாமே அடங்கும். இருக்கிறேன் அப்படின்னா சதா காலமே நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, துவப்பும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் ஐ எம் தட் ஐ எம், ஐ எம் தட் ஐ எம், ஐ எம் ஹூ ஐ எம் அப்படின்னு வரும். ஓகேவா? ஐ எம் தட் ஐ எம் அல்லது ஐ எம் ஹூ ஐ எம் அப்படின்னு வரும். இந்த ஐ எம் ஹூ ஐ எம் அப்படிங்கிற அந்த சொல்கிறது இல்லையா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல். எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இந்த பைபிளை பற்றின காரியங்களை ஆர்வத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில இடத்துக்கெல்லாம் நான் போய் பார்ப்பேன். ஒரு சில பைபிள் எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்க சென்னையில். அதில் போய் பார்க்குறப்ப கம்ப்ளீட் ஜூஸ் பைபிள் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது. நெட்டில் அடிச்சா கூட வந்துடும், கம்ப்ளீட் ஜூஸ் பைபிள். ஜூஸ்னால் யூதர்களுடைய வேறு. அதில் அவருடைய நாமத்தை எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, யூத் ஹே வாஹே அப்படின்னு போட்டு, YUDHEHVABHEH யோத்ஹே வாஹே அப்படின்னு வரும். யோஹே வாஹே, யூத் ஹே வாஹே அப்படின்னு வரும். இந்த நாமம் தான் தேவனுடைய நாமம். இதை அந்த ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லுவாங்கன்னா YHWH அப்படின்னு வரும். YHWH. இந்த YHWH அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன எழுத்து? இங்கிலீஷ். இப்போ இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படிங்கிறது தமிழ், அதே இங்கிலீஷில் ஐ எம் தட் ஐ எம். இதை ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா, ஒரிஜினல் வார்த்தை அந்த எபிரேய மொழியில் இருக்கும். அந்த எபிரேய மொழியில் இருக்கிற அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா யோஹே வாஹே அப்படின்னு வரும். யோஹே வாஹே. அதுதான் அந்த வார்த்தை கம்ப்ளீட் ஜூஸ் பைபிள் அப்படிங்கிற பைபிளில் நான் பார்த்தேன். அந்த வார்த்தையை தான் YHWH அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. YHWH அல்லது YHBH அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த YHBH அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அந்த ஆங்கில எழுத்தை உச்சரித்து சொல்ல முடியாது. ஏன்? AEIOU அப்படிங்கிற ஆங்கில உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, AEIOU. இந்த ஆங்கில உயிரெழுத்துக்கள் எந்த வார்த்தையில் இருக்குதோ அதை அப்போ தான் உச்சரிக்க முடியும். AEIOUன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆங்கில உயிரெழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் எந்த வார்த்தையோடு இருந்தால் தான், இருந்துச்சுன்னா நம்மளால் உச்சரிக்க முடியும். ஆனால் இப்போ YHWHங்கிற வார்த்தையை உச்சரிக்க முடியாது. ஏன்? அதில் வவ்வல்ஸ் உயிரெழுத்து இல்லை, ஆங்கில உயிரெழுத்து இல்லை. அப்போ அதை உச்சரிக்கணுங்கிறதுக்காக ஒய்க்கு பக்கத்தில் ஏ போட்டாங்க, ஹெச்சுக்கு பக்கத்தில் ஈ போட்டு யாவே, அதை உச்சரித்து சொல்லணும்னா யாவே, யெகோவா அப்படின்னு வரும். இப்போ பழைய பாட்டில் யெகோவா அப்படிங்கிற தேவனுடைய நாமம், யாவே அப்படிங்கிற தேவனுடைய நாமம் இப்போ வச்சிருக்க தமிழ் பைபிள்லாம் இல்லை. இதை தேவன் மறைச்சிட்டாரா இல்லை தேவன் சொன்னதை மனுஷன் மறைச்சிட்டானான்னு தெரில. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா 1936 வருடம் வெளியிட்ட ஒரு தமிழ் பைபிள் ஒன்று இருக்குது. அது ஜெராக்ஸ் காப்பி கூட என்கிட்ட இருக்குது. அதில் யெகோவா அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 7000 தடவை இருக்குது. புதிய ஏற்பாட்டில் யெகோவா அப்படிங்கிற நாமம், தேவனுடைய நாமம் இருக்கா அப்படின்னா எங்கேயுமே இல்லையே. நம்ம வச்சுருக்க பைபிளில் எங்கே இருக்குது? யெகோவானே இல்லை. பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறேங்கிறார். அந்த நாமம் தமிழ் பைபிளில் இருக்கா? இல்லை. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம்
அதிகாரம் 1:8 இருந்தவர் இருக்கிறவர் வருகிறமான சர்வ பலமுள்ள கர்த்தர் நான் அல்பா ஒமேகா அப்படின்னு யோவான் சொல்லுவார். அல்பானா துவக்கம். இப்போ நம்ம இதில் ஆ அப்படின்னு சொல்கிறோம்னா தமிழ் எழுத்து, இங்கிலீஷில் ஏ, கடைசி இஜெட், இதில் இக்கு. அப்போ நான் தான் துவக்க முடிவு அப்படின்னு தேவன் கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த கர்த்தர்னு வருது இல்லையா, அது அந்த அந்த கர்த்தருங்கிறது யாராக இருக்க முடியும்? அநேக பேர் என்ன நினைக்கிறாங்க, அது எல்லாம் ஏசு தான் அப்படிங்கிறாங்க. அதனால தான் தேவன் அவருடைய நாமத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காரு. அதை ஆர்வமாக யார் வாஞ்சியோட தேடுறாங்களோ அவருக்கு கண்டிப்பாக அப்படிப்பட்ட மகத்தான சத்தியங்கள்லாம் தெரிஞ்சிடும். இப்போ கடைசியாக எனக்கு இந்த பைபிள் கிடச்சிச்சு. இந்த பைபிள் எனக்கு தெரியுங்களா, தி ஸ்கிரிப்சர். இப்போ ஹோலி பைபிள்ங்கிற பேரே இல்லை. எப்படி இருக்கு தி ஸ்கிரிப்சர்? ஸ்கிரிப்சர்னா என்ன அர்த்தம்? தோல் சுருள். ஸ்கிரிப்சர்னா தோல் சுருள். சரி, எதுக்கு இந்த பைபிளை நான் சொல்கிறேன்னா, புதிய ஏற்பாட்டில் குமாரனுடைய நாமத்தை யெஷுவா அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை யாவே யெகோவா அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ யாராவது பிதாவா குமாரன் ஒருத்தர்னு சொல்ல முடியுமா? யெஷுவா யெகோவான்னு டிஃப்ரெண்ட் படுத்தி சொல்லிட்டாங்க. இது பிரிண்டட் இன் சைனா, பிரிண்ட் பண்ணது சைனா. இதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு சில பைபிள்லாம் சர்ச் பண்ணி ஆராய்ச்சி பார்க்குறப்ப கேஜேவி அப்படின்னு சொல்கிறோம்ல, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அது மாதிரி டிவைன் நேம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், டிவைன் நேம் கேஜேவி அப்படின்றது, டிவைன் நேம் கேஜேவி. அந்த பைபிள்லையும் யெகோவா ஜெகோவா அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா இடங்கள்லையும் புதிய ஏற்பாட்டில் எத்தனை டைம் யெகோவா அப்படிங்கிற தேவனுடைய நாமம் வரும்? கரெக்டாக சொல்கிறேன், 237. இது எப்படி அப்படின்னா, யெகோவாவின் சாட்சிகள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, யெகோவாவின் சாட்சிகள் ஆர்சி மாதிரி, பெண்டிகாஸ்ட் மாதிரி யெகோவாவின் சாட்சிகள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க வெளியிட்ட ஒரு பைபிள், புதிய உலக மொழிபெயர்ப்பு, நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது. அதில் பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் நெட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு புதிய உலக மொழிபெயர்ப்பு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த பைபிளை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன வசனம் எப்படி இருக்குது, பிதாவாகிய தேவனை குறித்த வசனம் எப்படி, குமாரோட எந்த வசனம், இயேசுவை எந்த வசனம் சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த புதிய உலக மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற அந்த பைபிளில் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில் 237 டைம் பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தை அவங்க கரெக்டாக டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பைபிள்லையும் அந்த 237 டைம் யெகோவா. இப்போ யா வே அப்படின்னு சொல்கிறோம், யெகோவா யா ஜெகோவா அப்படி சொல்லுவோம்ல. இது எபிரேய வார்த்தையில் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த இந்த எழுத்து எபிரேய எழுத்து. இந்த பைபிள் அப்படியே இருக்கும். இந்த இப்போ காமிச்சலையா, இந்த பைபிளில் புதிய ஏற்பாட்டில் யெகோவா அப்படிங்கிற பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் மோசேட்ட 10 கட்டளைகளில் சொல்கிறார்ல, என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காத, ஆனால் வீணில் வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை படிச்சுட்டு ஐயோ தேவனுடைய நாமம் பரிசுத்தம், அதை அதிகம் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது, உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பழைய ஏற்பாட்டில் யெகோவா அப்படின்னு 7000 டைம் வரணும். ஆனால் வராமல் என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தர் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இங்கிலீஷில் எப்படி இருக்கும்? எல்ஓஆர்டி, லார்டு அப்படின்னு இருக்கும். இந்த 4 எல்ஓஆர்டிங்கிற 4 எழுத்துன்னு கேபிட்டல் லெட்டரில் வந்துச்சுன்னா அது பிதாவாகிய தேவனை குறிக்கும். எல்ஓஆர்டி அப்படிங்கிற அந்த 4 எழுத்தும் கேபிட்டலில் வந்துச்சுன்னா யெகோவா தேவனை குறிக்கும், யெகோவா தேவனை குறிக்கும். இதை இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அதே நேரத்தில் எல்லுங்கிற லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருந்து மற்ற 3 எழுத்து இருக்கு இல்லையா, ஓஆர்டி, இது ஸ்மாலில் வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். எல்ஓஆர்டி 4மே ஸ்மால் லெட்டரில் வந்துச்சுன்னா அது பொதுவான பேர், காமன் வேர்டு அப்படிங்கிற மாதிரி வரும். இது எப்படின்னா, ஒரு சில இங்கிலீஷ் பைபிளில் ஃப்ரண்ட் பேஜில் இதை பற்றின ஒரு குறிப்பு இருக்குது, தேவனுடைய நாமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஓஆர்டி, அது எப்படி என்னங்கிற டீட்டெயில் அங்கே கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இதை நம்ம பார்க்குறோன்னா, இன்றைக்கி யெகோவா யாவே அப்படிங்கிற அந்த நாமத்தை எல்லாம் கேட்டாவே என்ன பண்ணுறாங்க, அது தேவனுடைய நாமம் இல்லை,
அப்படியே தேவனுடைய நாமமாக இருந்தால் கூட அந்த யெகோவா தான் இயேசு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஏன் அப்படின்னா சாத்தான் எல்லாருடைய மனதையும் குருடாக்கிட்டான். சாத்தான் குருடாக்கினா கூட கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் தேவன் குருடாக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா தவிர குமாரன் இன்னார் என்று அறிய முடியாது. குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அவருக்கு தான் பிதாவாகிய தேவனுடைய நாமமும் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவர் அளித்த இந்த வேதத்தின் மூலமாக அவருடைய திட்டம் நமக்கு தெரியும். அந்த தேவனுடைய நாமத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீதியுள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்கள் இவர்களுக்கு காணும்படி உம்முடைய நாமத்தை தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் அவருடைய நாமத்தை கரெக்டாக ப்ரீச் பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. யார்? அப்போஸ்தலர்கள். பேதுரு, பவுல், அப்புறம் யார்? யோவான். எல்லாமே தேவன் யார், குமாரன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். தேவன் யார், குமாரன் யாருன்னு யாருக்கு தெரியும்? இது எப்போ நடந்த விஷயம்? இப்போ இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்துக்கு பிறகு பவுல் சொல்கிறார்ல, நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிதும் ஓநாய்கள் உள்ளே வரும். என்ன நடந்துருச்சுன்னா, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 ஒன்றுன்னு சொன்ன ஒரு விசுவாச பிரமாணமே இருக்குது. விசுவாச பிரமாணம் இப்போ நம்ம வாசிச்சால நமது விசுவாசம் அப்படின்னு ஒரு விசுவாச பிரமாணத்தை நம்ம வாசிச்சால, தாம் ஒருவராய் சாகாமல் இல்லவர் அப்படின்னு இந்த பாட்டு புக்கில் ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, இது தேவ சகாயம் அப்படிங்கிறவர் தான் இந்த விசுவாச பிரமாணத்தை வெளியிட்டார். அதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். தாம் ஒருவராய் சாகாமல் இல்லவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணிக்கிறவரும் அப்படின்னு இப்போ வாட்சோம் இல்லையா பிரேயருக்கு முன்னாடி அந்த விசுவாச பிரமாணம். ஏன் அப்படின்னா இந்த ஹோல் பைபிள் இருக்கு இல்லையா, இந்த ஒட்டுமொத்த பைபிள் இருக்கு இல்லையா, இந்த பைபிளை சுருக்கமாக தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதா அந்த விசுவாச பிரமாணத்துக்குள்ளே இருக்குது. கடவுளை பற்றி சொல்லுது, குமாரனை பற்றி சொல்லுது, பரிசுத்தாவியை பற்றி சொல்லுது. அப்படியே திருச்சபை எதனால் அழைக்கப்பட்டோம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்கிறா அப்படின்னா பவுல் சொல்கிறார். பவுல் கொரிந்தியரில் எழுதுவார் இல்லையா, இதெல்லாம் வசனம், அதிலே வசனம் இருக்கு பாருங்க. அப்போ உயிர்த்தெழுதல், நியாயந்தீர்ப்பு, கடைசியாக 2ஆம் மரணத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தேவன் யெகோவா தேவன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து உங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒட்டுமொத்த பைபிளையும் சுருக்கி அவருடைய முயற்சியால் ஒரு விசுவாச பிரமாணம்னு அவர் பேர் என்ன, தேவ சகாயம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பைபிள் மாணாக்கர் அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் இருந்தவர், அவர் தான் இந்த விசுவாச பிரமாணத்தை டிக்ளேர் பண்ணாருன்னு சொல்லிக்குவாங்க. அது எந்த இடத்துல உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த தேவன் யார், குமாரன் யார், பரிசுத்தாவினா என்ன அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக பிரசங்கம் பண்ணினாங்க. யார்? அப்போஸ்தலர்கள். திகிரியமாக அது அப்படி சொன்னனால தான், தேவனுடைய நாமத்தை சொன்னனால தான் அவங்களாம் ரத்த சாட்சியாக மரித்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னு சொன்னால் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்? அவங்களுடைய அறியாமை இல்லை. தேவன்கிறது யாவே தேவன், அவருடைய நாமம் யாவே யெகோவா. குமாரனுக்கு யெஷுவா, யெகோஷுவா அப்படிங்கிற அந்த பேர் தான் ஷார்ட்டாக யெஷுவா. இனி பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மூவி இருக்கு இல்லையா, அதில் கூட யெஷுவான்னு தான் அந்த படத்தில் வரும், நீ பார்த்துருக்கேன். அதே நேரத்தில் யூதர்கள்ட்ட போயிட்டு, யூதர்கள் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேலர், அங்கே போயிட்டு நீங்கள் போயிட்டு தேவனுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாவே, அதை தான் சொல்லுவாங்க, யாவே யெகோவா. அப்போ உண்மையிலே யெகோவா தேவனை அறிஞ்சவங்க அந்த இஸ்ரேலர்கள், யூதர்கள். ஆனால் அவங்களுக்கு குமாரனை பற்றின ஒரு சில நாலேஜ் அவங்கள்ட்ட இல்லை. ஏன்? அவங்க வச்சுருக்க ஒரு வேதம் தோரா அப்படின்னு வச்சுருக்காங்க. தோரா, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இது 5 சேர்ந்தது தான் பஞ்சாகமம். திருவிவிலியத்தில் இருக்கும் பஞ்சாகமம். பஞ்சுனா 5 ஆகமம், இதுதான் தோரா அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் தேவன் அவருடைய நாமத்தையும் சத்தியத்தையும் அவருடைய திட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒட்டுமொத்த பைபிளையும் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அது இங்கிலீஷ்காரங்களாக இருக்கட்டும், அப்புறம் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பைபிள் மட்டும்தான் உலகம் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும்.
மொழிபெயர்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் தேவன் யார், இப்போ தேவன் யாருன்னு நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோடான கோடி இவைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் படைத்த தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் பைபிள். இது எப்பேற்பட்ட சாதாரண விஷயமா? நம்ம இருக்கிறது பூமி, பூமிங்கிறது ஒரு பந்து. இதில் 7 காண்டினென்ட், 7 கண்டங்கள். ஆசிய கண்டம், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூலில் படித்தது 7 கண்டங்கள். அதில் பாருங்கள், பூமிங்கிறது ஒன்றுமே இல்லை. பூமி மாதிரி பூமியே வந்து சூரிய குடும்பத்தில் எத்தனை இருக்குது கோள்கள்? 9ஆ 8ஆ? அது ப்ளூட்டோ கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது மாதிரி மில்கி வே கேலக்ஸி, பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல கேலக்ஸி பிரபஞ்சத்தில், யூனிவர்ஸில் இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் படைச்சி உருவாக்கி இயக்குகிறார்ல. இப்போ ட்ரெயின் போகுது, பஸ்ஸு போகுது, ஒருத்தன் டிரைவிங் பண்ணுறான், அதனால் பஸ் போகுது, ட்ரெயின் போகுது, இயக்குறான். அப்போ இதெல்லாம் இயங்குது அப்படின்னா இதை இயக்குற அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவர் எப்பேற்பட்ட மகத்துவம் உடையவர். இதை நினச்சி பார்க்கவே முடியலையே. அதனால் தாவீது சொல்கிறார்ல, மனுஷனை நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏமாத்திரம், ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லையா? இதை நினச்சி பாருங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள்லாம். இப்போ சூரியனை சுற்றி அந்த பூமி சுற்றுது இல்லையா, அந்த எலிப்ஸ், நீள்வட்ட பாதை, அந்த பாதை, அந்த இது இல்லையா, ஏரியா, பூமி சென்டராக இருக்குது, அதை சுற்றி இல்லை சூரியன் சென்டராக இருக்குது, அதை சுற்றி அப்படியே பூமி சுற்றிட்டு வருதுல்ல, இந்த டிஸ்டன்ஸை விட ஒரு நட்சத்திரம் பெருசாம். இது மாதிரி பல நட்சத்திர கூட்டங்கள், கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், பல நட்சத்திர கூட்டங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கு. ஆனால் இந்த நட்சத்திரங்களை பேர் விட்டு கூப்பிட்றவர் தான் தேவன், சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட வல்லமை, செம்ம பவர், அவருக்கு இருக்க பவர் பூமியே ஒன்றும் இல்லை. சாதாரண எர்த்துக்குயிக்கு, பூமி எதிர்ச்சி, சுனாமி வந்தால் தான் கடவுளே உங்களுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்குறாங்க. அப்போ அழிவு ஒன்று வரப்போ தான் கடவுளை நாடி நம்மளுடைய மனசு போகுது. ஆனால் கடவுளை அப்படி இல்லை, நம்மளை எந்த நேரமும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அது எப்பேற்பட்ட பாக்கியம் தெரியுங்களா? யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, முஸ்லீம் தான் ஃபஸ்ட்டு, அவங்க வணங்குற யாவே அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஹிலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நம்பர் 7 4 6, அதுக்கு ஒரு மீனிங்காக அர்த்தம் சொல்லுவாங்க. அப்போ வேர்ல்டில் மெஜாரிட்டியாக இருக்கிறது யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான், அடுத்தது முஸ்லீம். சரி, அப்போ இதுக்கப்புறமா இந்து, புத்த மதம் எப்படி வேணால் வச்சுக்கலாம், சீக்கியம், வைணவம், சைவம் எப்படி வேணும். ஆனால் மெஜாரிட்டியாக 2 இருக்குது, ஒன்று முஸ்லீம், இன்னொன்று கிறிஸ்டின். அப்போ இதில் அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கிறது யார்? கிறிஸ்டின் தான். இந்த கிறிஸ்டினுக்குள்ளே என்னென்ன டாக்ட்ரின், கடவுளை பற்றின டாக்ட்ரின் இருக்குன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒன்லி ஜீசஸ், இன்னொன்று ட்ரினிட்டி. அதை தவிர அடுத்த டாக்ட்ரின் பார்த்தா யெகோவாவின் சாட்சிகள். அப்போ யெகோவாவின் சாட்சிகள் அப்படின்னாவே தேவனை வந்து கரெக்டாக அவங்க அறிஞ்சவங்க. அதே நேரத்தில் குமாரனை பற்றி அவங்க அறிஞ்சிருக்காங்க. யார்? யெகோவாவின் சாட்சிகள். நீங்கள் பார்த்துருக்கீங்களே, காவல் கோபுரம்ங்கிற ஒரு மேகசின் எடுத்துகிட்டு வீட்டுக்கெலாம் வந்து ப்ரீச்சிங் பண்ணுவோம். அதே பெண்டிகாஸ்டுக்கு போனால் ஆவியானவர் உங்கள் மத்தியில் இருக்கிறாரு அப்படி சொல்லி அந்நிய பாஸ்கர் தசமம் பார்க்க, அது பெண்டிகாஸ்ட். ஆர்சி அப்படின்னு பார்த்தா மோசைட்ட சொல்கிறாரு, ஒரு விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. அதெல்லாம் படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கே ஏற்றுக்கக்கூடிய மதம். இது மாதிரி உலகம் ஃபுல்லாக கடவுள் ஒரு மூட நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் பைபிளுக்குள்ளே வரப்போ அந்த சத்தியம் என்ன சொல்லுது? யோவான் 17:17 உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போ வசனம் சத்தியமாக இருக்குது. அந்த சத்தியத்தை நம்ம படிக்கிறப்ப தேவன் யார், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய திட்டம், அவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அந்த பைபிள் சொன்னேன் இல்லையா, கம்ப்ளீட் ஜூஸ் பைபிள், அதில் யோகே வாகே அப்படின்னு. இப்போ டிவியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆராய்ச்சி சம்மந்தமாக ஒரு சில பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து யூதர்கள் தேவனுடைய நாமத்தை யாஹ்வே யோகே வாகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையோட ஷார்ட் ஃபார்ம் தான் YHWH. அதை இப்போ அந்த வார்த்தையை உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒய் பக்கத்தில் ஏ போட்டாங்க, H பக்கத்தில் ஈ போட்டு யாவே யெகோவா. அப்போ இந்த இந்த பார்த்தோம் இல்லையா, தி ஸ்கிரிப்சருங்கிற இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணிட்டாங்க? டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. சரி, இது எதுக்கு பண்ணாங்க? டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க எதுக்கு? அறிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு காலத்தில் மனுஷனே
மறைச்சிட்டாங்க. கர்த்தர், ஆண்டவர், தேவன், பிதா அப்படின்னு போட்டனால தான் கன்ஃபியூஸ், குழப்பம். எந்த கர்த்தர்னு புதிய ஏற்பாட்டில் வருது, அது பிதாவை குறிக்குதா குமாரனை குறிக்குதான்னு தெரியலையே. ஆமாம், கர்த்தருங்கிற வார்த்தை, பிதாங்கிற வார்த்தை, தேவன்கிற வார்த்தை, இதெல்லாம் பொதுவான வார்த்தை, காமன் வேர்டு. இது எப்படி பிதாவை குறிக்கும் குமாரனை குறிக்கணும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் பைபிளில் வந்து எந்தெந்த பைபிள் எப்படிலாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குறப்ப அப்போ கண்டுபிடிக்க முடியுது. ஏன் அப்படின்னா தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆர்வமாக யார் யாரை தேடுறாங்களோ அவங்களுக்கு தேவன் வெளிப்படுத்திடுவார். அப்போ டிவைன் நேம் கேஜேவி அப்படிங்கிற பைபிளில் தேவனுடைய நாமத்தை பழைய பாட்டில் யெகோவா அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. 7000 டைம், ஏறக்குறைய 7000, எக்ஸாக்டாக 7000 இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் குமாரனுடைய நாமத்தையும் யெகோவா அப்படிங்கிற தேவனுடைய நாமத்தையும் டிஃப்ரெண்ட் பண்ணி சில பைபிளில் மட்டும் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பைபிள் தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தி ஸ்கிரிப்சர். இந்த மெசேஜ் முடித்த பிறகு நீங்கள் இந்த பைபிளை பாருங்கள். எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, தேவனுடைய நாமம் வந்து இன்றைக்கி எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு. கடவுளே யாருன்னு தெரியாத மாதிரி கிறிஸ்தவம் இருக்குது. அப்போ அப்படியே யெகோவா தேவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நம்ம முன் வைக்கிறப்ப சில வசனங்களை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இல்லை இந்த குமாரன் தான் பிதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, அவங்களும் வசனத்தை சொல்கிறாங்க. 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இருக்குது இல்லையா, படிச்சிருக்கோங்க. தேவன் மாம்சத்திலே, God was manifested in flesh. கடவுள் வெளிப்பட்டார் எப்படி, மாம்சத்தில் இருக்கு, படிச்சிருக்கு. அப்புறம் ஏசாயா 9:6 அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அல்லமேல தேவன், நித்திய பிதா. நித்திய பிதான்னு இருக்குல்ல, யெகோவா தேவன் தான் இயேசு அப்படின்னு யார் சொல்கிறான்? 3:1 சொல்கிறவங்க அல்லது ஒன்லி ஜீசஸ் இவங்க சொல்லிடுறாங்க. நித்திய பிதான்னு இருக்குல்ல. அப்புறம் வேற வசனம் ரோமர் 9:5 பிதாக்கள் படிக்கணும். பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவ அவர்களில் பிறந்தாரு, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? பிதாக்கள் அவர்களுடைய மாம்சத்தின்படி கிறிஸ்துவ அவர்களில் பிறந்தாரு, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். அப்போ இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மேலான கடவுள்னா, அப்போ இயேசு தான் யெகோவா அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இது மாதிரி சில வசனங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸாக இருக்கு, குழப்பமாக இருக்கா இல்லையா? யார் பிதா யார் குமாரன்னு கண்டுபிடிக்க முடியலையே. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருன்னு இருக்கு இல்லையா, படித்தோடனே என்ன படிக்க அந்த வசனத்தை படித்தோடனே நமக்கு என்ன தோணுது, பிதாவே வந்து குமாரனாக வந்துட்டாருன்னு தானே தோணுது. ஆனால் இதை ஆராய்ச்சி பார்க்குறப்ப இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, கேஜேவி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இந்த பைபிளை தவிர மற்ற இங்கிலீஷ் பைபிள்லேயும் ஒரிஜினலில் எப்படி இருக்குது அப்படின்னா காட் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. இது இன்டர்லீனியர் இங்கிலீஷ் கிரீக் பைபிள். இன்டர்லீனியர்னால் என்னென்னா இங்கிலீஷ் வார்த்தை அந்த கிரேக்க வார்த்தையை, அதாவது கிரேக்க வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சென்டென்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் கிரீக் இன்டர்லீனியர் பைபிள். எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பைபிளில் ஃப்ரண்ட் பேஜில் எப்படி இருக்கும், இது இப்ரேய கிரேக்க அதுலேருந்து தமிழில் பண்ணதுன்னு வரும், மொழிமாற்றம் சொல்லுது. எப்ரே பைபிள் எங்கே இருக்கா, யாராவது வச்சுருக்காங்களா? யாரோ சிலர் வச்சுருப்பாங்க. அப்படியும் வச்சுருந்தாலும் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எப்ரே வார்த்தை தெரியாது தமிழ்காரங்களுக்கு, ஆனால் இங்கிலீஷு தெரியும். இங்கிலீஷு ஓரளவு தெரியும். அப்படி இங்கிலீஷ் தெரிகிறப்ப அந்த எப்ரே வார்த்தைக்கு கீழே இங்கிலீஷில் இருக்கும், கிரேக்க வார்த்தைக்கு கீழே இங்கிலீஷில் இருக்கும் ஆங்கிலத்தில். அப்போ ஆங்கிலத்தை படிக்கிறப்ப தேவன் அந்த எப்ரே ஒரிஜினலாகவே எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த அர்த்தம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது? ஒரே குழப்பமாக இருக்கா? எப்படி ஒன்றும் புரியலையா? அதாவது எப்ரே வார்த்தை கிரேக்க வார்த்தை, எப்ரே மொழி கிரேக்க மொழி நமக்கு தெரியாது. அந்த எப்ரே வார்த்தைக்கும் கிரேக்க வார்த்தைக்கும் கீழே இங்கிலீஷில் இருக்கும் இந்த பைபிளில். இது மாதிரி பைபிள் இருக்குது. இன்டர்லீனியர் அப்படின்னு பைபிள் இருந்துச்சுன்னா வாங்கிடலாம். இன்டர்லீனியர் அப்படின்னா அப்படிங்கிற பைபிள் இருந்துச்சுன்னா வாங்கிடலாம். இந்த பைபிளில் வந்து அந்த கிரேக்க வார்த்தை கீழே இருக்கும்.
இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படின்னா, காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ் அப்படின்னு இல்லை, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னே இல்லை, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு தான் இருக்குது. அதனால தான் பொது மொழிபெயர்ப்புன்னு ஒரு பைபிள் இருக்கு இல்லையா, அதில் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு தான் இருக்கு. அந்த பைபிள் படிச்சிருக்கீங்களா? அது மாதிரி மோனகன் மொழிபெயர்ப்புன்னு ஒரு பைபிள் இருக்குது. அதான் லுத்தரன் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி வெளியிட்ட பைபிள் தான் மோனகன். அதுலேயும் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்கு. அதே மாதிரி 1936 வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிள் லார்சன் மொழிபெயர்ப்பு, அதுலேயும் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தான் இருக்கு. அப்போ என்னன்னா, கேஜேவியில் மட்டும் காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ், காட் தேவன் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி வாண்டடாக சேர்த்தாங்களா அன்வாண்டடாக சேர்த்தாங்களா தெரியல, அது கடவுளுக்கு தான் தெரியும். அந்த வார்த்தையை சேர்த்துட்டு இங்கே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு போட்டு, அதனால் பிதாவை தான் குமாரனாக வந்துட்டார் அப்படிங்கிற குழப்பத்துக்குள்ளே போயிட்டு. இப்போ வந்து நிறைய பேர் விவாதம் பண்ணுறாங்க இல்லையா, யூடியூப் சேனலில் விவாதம் டிஃபெக்ட் வைக்கிறாங்க. ஒய்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒய்டிஎம் தெரியுங்களா, முஸ்லீமுக்கு இது சம்மந்தமாக டிஎன்பிஎல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்காரங்க இங்கிட்ட ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க குரான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு அவங்க பேசுவாங்க, குரானை வச்சு ப்ரீச் பண்ணுவாங்க. இங்கிட்ட ஒருத்தர் பைபிள் தான் அப்படின்னு இங்கிட்ட ஒரு 10 பேர். இது வந்து யூடியூப்பில் ஒரு பிரபலமாகிடுச்சு. இந்த கொரோனா டைமில் தான் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த கடவுள் அப்படிங்கிற அவருடைய நாமம் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வருது. அந்த வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு போனதுனால யார் தேவன் கடவுள், யார் இயேசு கிறிஸ்து யாருன்னு அந்த நாலேஜ் இல்லாமல் போயிடுச்சு. இது எப்பேற்பட்ட இது தெரியுங்களா? சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ தனிப்பட்ட முறையில் மைக்கில் உங்கள் முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னா இது வந்து பேசுகிறதுக்கு சாதாரணமான விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் நினைக்காது. இது மகா பெரிய சத்தியம், நம்முடைய வசனமே சத்தியம்னு சொல்லிட்டாரு. சாதாரணமாக அந்த சத்தியம் வந்து எப்படியெல்லாம் வந்திருக்கணும், ஆனால் எப்படியெல்லாம் வந்து கலைகள்னு தெரியுங்களா, கலைகளை வந்து சாத்தான் எதிர்த்துட்டாங்க. நான் போன பிறகு மந்தையை தப்பு விடாத கொடிதும் ஓனாய் உள்ளே வரும் அப்படின்னு பவுல் சொன்னார். எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிசியா விசுவாச பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விசுவாச பிரமாணம் இருக்குது. அதை இப்போ இது பண்ணது தான் ஏரியஸ் வந்து ஏரியஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்ட்ரியில் வரும். இந்த ஏரியஸுங்கிறவர் தான் யெகோவா தேவன் தான் கடவுள், இயேசு குமாரன், பரிசுத்தாகி அவருடைய வல்லமைன்னு டிக்ளேர் பண்ணி தைரியமாக நின்று பேசினார். ஆனால் ஆர்சிக்காரவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, இது இப்போ நடந்ததில்லை, கிபி 4ஆம் நூற்றாண்டில் நடந்தது. நீங்கள் வரலாறுல போய் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். அதனிசேஷ் விசுவாச பிரமாணம் அப்படின்னு ஒரு விசுவாச பிரமாணம் இருக்குது. அதில் 3:1 அப்படின்னு ட்ரினிட்டி அப்படிங்கிற டாக்டரினை உள்ளே கொண்டாடுறோம். அப்படி கொண்டாந்தது தான் ஒரு முக்கியமான ஒரு வசனம். அந்த வசனம் பிராக்கெட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிங்களா? 1 யோவான் 5:7 பரலோகத்தை சாட்சிய மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே இவர்கள் 3 ஒன்றாயிருக்கிறார்கள்னு 1 யோவானில் வரும். 5:7 படிச்சிருக்கீங்களா? பிராக்கெட்டில் வரும். பிராக்கெட் ஏன் வரும்? பிராக்கெட் இப்போ பிஇ அல்லது எம்இ இதெல்லாம் நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இசி பிஇ இதோ ஒன்று படிக்கிறோம். பிராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம்? பிராக்கெட் போட்டாவே என்ன அர்த்தம்? இன்னும் இல்லை இம்பார்ட்டன்ட்னா ஹைலைட்டாக பண்ணியிருப்பாங்க, அச்செழுத்தில் இருக்கும். இது வந்து கன்ஃபார்மாக தெரியல, இது வந்து ஒரிஜினலில் இருக்குதா என்னன்னே தெரியல, அதனால் பிராக்கெட் போட்டிருப்பாங்க. அதனால் அந்த பொது மொழிபெயர்ப்புங்கிற பைபிளில் அந்த வசனம் இருக்கும். நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம்னு வசனம் இருக்கு இல்லையா? நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னா குமாரன் தான் பிதா தான் குமாரன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? இப்போ இருக்க சபையில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் தான் பிதான்னு இயேசு கிறிஸ்து சொல்லாமல் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை பார்த்துட்டியா? பிதாவை பார்த்துட்டா, அப்போனா நான் தான் பிதா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கொலோசியரில் நம்ம வாசிக்கிறோம், அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொர்க்கம், பிதாவாகி தேவனுடைய ரூபம், பிதாவாகி தேவனுடைய சாயல். யார்? இயேசு கிறிஸ்து. அந்த பையனை பார்த்தா அவங்க அப்பா பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போனா அந்த பையன் தான் அப்பா தான் பையனா? இல்லை, அப்பா மாதிரி பையன். அந்த அர்த்தத்தில் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களாலும் அந்த வசனத்தை என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல.
தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நித்திய பிதா. இப்போ நித்திய பிதா அப்படின்னா இங்கிலீஷில் என்ன? எவர்லாஸ்டிங் ஃபாதர். எவர்லாஸ்டிங் ஃபாதர் அப்படி தானே இருக்கு. படிச்சிருக்கீங்களா இங்கிலீஷில்? நித்திய பிதானே இருக்கு இல்லையா? இங்கிலீஷில் எப்படி இருக்கும்? எவர்லாஸ்டிங் ஃபாதர். ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் முதல்ல டிரான்ஸ்லேஷன் பைபிள் ஒன்று இருக்குது, வைக்லிப், ஜான் வைக்லிப்புங்கிற பைபிள். அந்த பைபிளில் எதிர்கால பிதான் தான் மொழிபெயர்த்திருக்காங்க. எப்படி? எதிர்கால பிதான் தான் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க? நித்திய பிதான்னு போட்டுட்டு. எதிர்கால பிதான்னா என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவோட அரசாட்சி பூமியில் வருது இல்லையா? இந்த உலகம் அழிஞ்ச பிறகு கிறிஸ்துவோடைய அரசாட்சி, அந்த அரசாட்சியில் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரத்தை வல்லமையும் யெகோவா கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன, எதிர்காலத்தில் ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவர் எல்லா காரியத்தையும் பண்ணுறாரு. அப்பா ஸ்தானத்தில் பண்ணுறதுனால அவர் அப்பாவாக முடியாது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து அப்பா இறந்துட்டார், சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியில் அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த வீட்டில் உள்ள எல்லா பொறுப்புகளையும் பெரிய பையன் எடுத்து பண்ணுறாரு. அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அப்பா ஸ்தானத்தில் பையன் எல்லாத்தையும் பண்ணுறான், அப்பா ஸ்தானத்தில் பையன், அதனால் அப்பாவாக முடியுமா? முடியாது. அந்த மாதிரி அந்த நித்திய பிதா அப்படிங்கிற அந்த பெயர் ஏசாயா 9:6 வரும் இல்லையா? அது முதல்ல வெளியிட்ட ஜான் வைக்லிப் பைபிளில் எதிர்கால பிதா அப்படின்றது, எதிர்கால பிதா. அப்போ என்னென்னா, மொழிபெயர்க்கப்பட்ட விதத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடு உள்ளே வந்துருச்சு. அதனால் என்னாச்சு? குமாரன் தான் பிதா, பிதா தான் குமாரன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இந்த உலகம் ஃபுல்லாக. இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வெளியில் போயிட்டு இப்படிப்பட்ட ரகசியத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இப்படி தான் இருக்குது, இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? நாளையிலேருந்து சர்ச்சுக்கு வராது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? அப்போ வேத வசனத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப ரொம்ப எப்படி சொல்லணும்னா, பயந்துக்கிட்டு சொல்லக்கூடாது, தைரியமாக சொல்லணும். அதே நேரத்தில் நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்கணும். என்கிட்ட ஒருத்தர் சவால் விட்டார். நான் யூடியூப்பில் பிதாகுமாரனை பற்றின வித்தியாசத்தை யூடியூப்பில் நான் பேசுகிறேன். 22 வீடியோ வெளியிட்டிருக்கேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அப்புறம் அந்த யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவன் அப்படின்ட்டாங்க. அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவன் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த வசனத்தை இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லையா, இன்டர்லீனியர் பைபிள், அதில் பிதாவாகிய தேவனை குறிக்கிறப்ப தியோன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். தியோன் அப்படிங்கிற வார்த்தை யெகோவா தேவனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் தியோஸ் அப்படின்றது இல்லையா, தியோஸ், இந்த தியோஸுங்கிற கிரேக்க பெயரை தான் இங்கிலீஷில் காடுன்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க, தமிழில் தேவன், கடவுள். அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்குறப்ப தேவன் அழகாக வெளிப்படுத்துகிறாரு அவருடைய நாமத்தை. அவருடைய நாமம் யாவே, யெகோவா. இப்போ தமிழ் வார்த்தைலாம் வந்து இப்போ உள்ள வார்த்தை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எழுத்து வார்த்தையே வேறு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ ஏதாவது ஒரு எழுத்து இருக்குது, வார்த்தை இருக்குன்னா தமிழில் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எழுத்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பழங்கால எழுத்து தமிழ் எப்படி இருந்துச்சு, அப்போ அதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்து எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி தான் எபிரேயம், எபிரேய மொழி, எபிரேய வார்த்தை. இப்போ பொதுவாக சொல்லுவாங்க ஒரு பழமொழி, எழுத்து அறிவித்தவன் இறைவன். ஐயா பெரியவராக இருக்கிறனால இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. எழுத்து அறிவித்தவன் அல்லது எழுத்து அறிவித்தவன் இறைவன். எந்த எழுத்து முதல்ல வந்துச்சோ அந்த எழுத்து, அந்த வார்த்தை, எந்த லாங்குவேஜ் யார் பேசுகிறாங்களோ அதுதான் அவங்க பேசக்கூடிய, அவங்க நம்பக்கூடிய கடவுள் தான் உண்மையான கடவுள். அப்போ யார்? தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றி மூத்த குடி தமிழ். இப்போ தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு. இப்போ யார்? அவர் தான் கடவுள். யார்? இங்கே கழுத்தில் ஒன்று இருக்குன்னு அப்படின்ட்டாங்க. ஆனால் அதுவா மொழியிலே எழுத்துலே அதுவா ஃபஸ்ட்டு வந்தது? மோசேட்ட சொல்கிறார்ல, மோசே அப்படின்னா இங்கிலீஷில் மோசஸ். இதெல்லாம் உலக சரித்திரம், இந்திய சரித்திரம் இல்லை, அமெரிக்க சரித்திரம் இல்லை, உலக சரித்திரம், ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு, உலக வரலாறுல இருக்குது. யாருடைய பேர்? பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர், முக்கியமான பேர்லாம் இருக்கு இல்லையா, மோசே, அதெல்லாம் உலக வரலாறுல இருக்கு. இப்போ ஆதியாகமம் 13 அப்படின்னு நினைக்கிறேன். அம்ரபேல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அம்ரபேல் பைபிளில் வருது இல்லையா, அம்ரபேல்
பைபிள் அம்ரபேல்னு வருது இல்லையா, அதே 14ன்னு நினைக்கிறேன். அந்த அம்ரபேல் தான் நம்ம ஸ்கூலில் வரலாறுல நம்ம படிச்சிருக்கோம். அம்ராபின் சட்ட தொகுப்பு படிச்சிருக்கீங்களா? வரலாறுல வரும்ல அம்ராபின் சட்ட தொகுப்பு, அந்த அம்ராபி தான் அம்ரபேல். இப்போ பைபிளும் உலக சரித்திரமும் ஒத்து வரும். இது வேற அது வேற கிடையாது, எல்லாம் ஒத்து வரும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் பைபிள் வந்து ஏதோ வந்து கட்டுக்கதை அல்லது வேற ஏதோ மனிதன் வந்து இது அப்படிலாம் இல்லை. பைபிள் தேவனுடைய ஆவியினால அவர் வெளிப்படுத்தணும்னு நினச்சனால எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. யோவானில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, குமாரன் கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை இன்றைக்கி யாருக்குமே தெரிஞ்சு வைக்க முடியல. யாருக்குமே அவருடைய நாமம், கடவுளுடைய ஒரு வசனத்தில் கடவுள் வந்து அவருடைய அன்பையும் திட்டத்தையும் சொல்லுவார். எந்த வசனம் தெரியுமா? அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். யோவான் 3:16 அந்த வசனம் வாசிக்கலாம். யோவான் 3:16. அன்பு கூர்ந்தது யாரு அப்படின்னா தேவன். என்ன குமாரனே கொடுத்துட்டார் நமக்காக. ஆதாம் மூலம் அந்த ஒட்டுமொத்த உலகமும் என்ன ஆயிடுச்சு? பாவத்தில் விழுந்துருச்சு. பாவத்தோட சம்பளம் மரணம். அப்போ எல்லாம் மறிக்கிறோம் அப்படின்னா சிலர் சொல்லுவாங்கள்ல, பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்புன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் மரணம் அப்படிங்கிறது எப்படி வந்தது? ஆதாம் செய்த இந்த விஷயம்லாம் வந்து பேர் சபைகளுக்கும் தெரியும், இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் தேவனுங்கிற விஷயத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஏன் தேவனே அதை வந்து மறைச்சிட்டார். அப்போ அவருடைய நாமத்தையும் அவருடைய சத்தியத்தையும் இந்த கடைசி காலத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா நம்ம உற்சாகமாக இருக்கணும், வாஞ்சையாக இருக்கணும், அதே நேரத்தில் பரிசுத்தமாக இருக்கணும், அதே நேரத்தில் அவர் விரும்பின வாழ்க்கையை வாழணும். அவரை பற்றி நான் எல்லாத்துட்டையும் சொல்லணும். இதுதானே நம்ம கடமை. இதுக்கு மேலே வேறு என்ன? அப்போ அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். எல்லாமே கிறிஸ்தவர்களாக அழைச்சிக்கப்பட்டாலும் தேவன் வந்து தெரிந்து கொள்கிறார். அப்போ அவருடைய நாமத்தை வந்து அவருடைய அன்பை சொல்கிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவங்க இவனும். இந்த வசனத்தை எல்லாம் சரளமாக படிச்சுட்டு போயிடுவாங்க. அதில் என்ன சத்தியம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. இது சாதாரணமாக ட்ரினிட்டிக்காரங்க கூட டிவியை ஓப்பன் பண்ணால் எல்லாமே இந்த வசனத்தை வாசிப்பாங்க. தேவன் தன்னுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனா கெட்டுப்போம், அவரை தந்தார், எல்லாம் ஓகே. அந்த குமாரன் யார், பிதா யாருன்னு கேட்டால் எல்லாம் ஒன்று தான், ஒருத்தர் தான் அப்படின்றாங்க. அப்போ எப்படி வந்து தேவனை பற்றின அந்த விசுவாசம், அந்த அந்த அறிவு இருக்கும் இல்லையா? அப்போ தேவன் யார், குமாரன் யார் அப்படிங்கிற விஷயத்த வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப வித்தியாசப்படுத்தி தேவன் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த நம்ம பைபிளில் தேவன் கர்த்தரை எழுப்பினார்னு வசனம் இருக்குல்ல, இதில் யாருக்கு தான் யார் குமாரன்னு தெரியலையே. தேவன் கர்த்தரை எழுப்பினார் வசனம் படிக்கிறோம், வசனம் படிச்சிருக்காங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினார். தேவன் யார்? கடைசியில் எல்லாம் ஒன்று அப்படின்றாங்க. தேவன் கர்த்தரை எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஜீசஸ் தான். அதனால தான் இப்போ சமீபத்தில் வெளியிட்ட ஒரு சில பைபிளெல்லாம் பார்க்குறப்ப அந்த குமாரனுடைய நாமம் என்ன? யெஷுவா, இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் கிறிஸ்து, இங்கிலீஷில் ஜீசஸ் கிறிஸ்து, அதை வந்து தமிழில் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துன்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசுன்னா ரட்சகர். இது ஒரிஜினலாக எப்படி இருக்குது? யெஷுவா, யெகோஷுவா, யெகோவா ரட்சிக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் இப்போ பார்த்தோம் அந்த பைபிளில் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய நாமம் யாவே அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. குமாரனுடைய நாமம் என்ன? யெஷுவா. அப்போ வித்தியாசப்படுத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னா தேவன் இந்த கடைசி காலத்தில் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணுறாரு. டிக்ளேர் பண்ணுறாருன்னா என்ன தெரியுங்களா? ரகசியமாக இருக்குது, அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாரு. கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறனால அப்போ அப்போஸ்தலர்களுடைய விசுவாசம் இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா இல்லையா? திருத்துவம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே தான் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலமும் இருக்குது. அதுலேருந்து வெளியே வர முடியுதா? ட்ரினிட்டியை விட்டு வெளியே வர முடியுதா? அப்படி வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கல்ற இல்லை, கல்றன்னு ஒரு சில சலுகைகள் இல்லை. அப்போ ஒரு சில காரியத்துக்காகவே உண்மையை அறிந்து கொண்டாலும் அதிலே இருப்பாங்க. எப்படி? உதாரணத்துக்கு ஆர்சிகாரன் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், ஒரு விக்கிரகத்தை வணங்குறது தப்பு என்ன பைபிளில் இருக்குது, இருந்தாலும் அதை பண்ணுறாங்க. ஏன்? அவ்வளோதான். அப்போ தேவன் வந்து சுயாதீன பிரமாணத்தை கொடுத்துருக்காரு.
புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். சுயாதீனம், நம்ம முடிவெடுக்கணும். மற்றவங்களுக்காக மற்ற இதுக்காகலாம் நம்ம முடிவு பண்ணணும். சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகமே இந்த விஷயத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ யூதர்கள் இஸ்ரேலர்களுக்கு தேவனுடைய நாமம் தெரியும், ஆமாம். ஆனால் குமாரனுடைய அன்பு தெரியல. ஏன்னா அவர் வந்து அவர் ராஜாவாக தான் வருவார், வந்தவர் நாங்கள் ஏற்றுக்க முடிய மாட்டோம், அப்படி தானே இருக்காங்க அவங்க. அந்த குமாரன் வந்து நாங்கள் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இறை தூதர், அவர் வந்து ஈசா நபி அப்படின்னு யார் சொல்கிறாங்க? முஸ்லீம். அதில் அவரை வந்து டவுன் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை தூக்கி வச்சு பேசுவாங்க, முகமது நபி. அந்த முகமது நபி சொல்கிறது தான் குரான், அவர் சொல்கிறது தான். அப்போ இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. வேர்ல்டு வார், தேர்டு வேர்ல்டு வார் அப்படிங்கிற ஒரு 3வது உலக மகா யுத்தம் வரும் அப்படின்னு யூடியூப் சேனலில் எல்லாம் ப்ரீச்சிங் பண்ணுறாங்க. நம்ம சாதாரண யார், சாது சுந்தர் சிங்கிங்க, அவர் இந்த அங்கேயை போட்டுக்கிட்டு முடி வச்சுக்கிட்டு, ஆனால் அவர் ஒரு சில விஷயத்த சொன்னாலும் அவருக்கு கடவுள் யாருன்னே தெரியலையே. இவர் பேசுகிறாரு, ஆலன் பால் ஆசீர்வாதம் டிவியில் எல்லாம் பேசுகிறாரு, ஓகே, வசனம் சொல்கிறாரு, ஓகே. ஆனால் அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப 4ஆவதாக ஒன்று சொல்லுவார், திரு ஏக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவுட்டு, விக்கெட் விழுந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையே. திரு ஏக தேவன்னா அப்போ தேவனுக்கு கொடுக்க விஷயத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்காம எல்லாம் குமாரனுக்கு எல்லாம் ஒன்று அப்படின்ட்டோன்னா எப்படி? அப்போ இன்னொரு வசனம் கூட இருக்குது, எபிரேயர் 1:6 முதற் பேரானவரை தொழுது கொள்ள கடவர்கள்னு ஒரு வசனம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? எபிரேயர் 1:6 முதற் பேரானவரை தொழுது கொள்ள கடவர்கள்னு இருக்கும். தொழுது கொள்ள கடவர்கள் அப்படின்னா இங்கிலீஷில் ஒர்ஷிப். அப்போ இயேசுவை தொழுது கொள்ளணும் அப்படின்னா ஒருவேளை அவர் தான் யெகோவா தேவனும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் போயிட்டாங்க. இப்போ இந்த தொழுது கொள்ளுதல் அப்படின்னா மரியாதை செலுத்தணும் அப்படின்னு தான் ஒரிஜினல் இருக்குது. சில இங்கிலீஷ் பைபிளெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்தணும் அப்படின்னு தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் பைபிளில் தொழுது கொள்ள கடவர்கள்னு போட்டாங்க. அதனால் இயேசு தான் கடவுள் அப்படின்ட்டு. திருவிவிலியம் பைபிளையும் தொழுது கொள்ள கடவர்கள் வணங்குவார்கள் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் ஜெகோவா விட்னஸ் பைபிள் இருக்கு இல்லையா, புதிய உலக மொழிபெயர்ப்பு, அதில் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பைபிள்லேயே வந்து நிறையா, இப்போது அமெரிக்காவில் ஒரு சில விஷயத்த சொல்லக்கூடாது, இதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து வேஸ்டேஜ் பொருளெல்லாம் வந்து எங்கே போடுவோம்? குப்பையில் போடுவோம். அதே முக்கியமான இது புக்கு அப்படின்னா எங்கே போடுவோம்? கடையில் போடுவோம். அந்த கடை பேர் காயலாம் கடை. ஆனால் வெளிநாட்டுக்காரவங்க என்ன பண்ணிட்டாங்க, பைபிளை வந்து அவங்க வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சுனாவே அதை இந்தியாவுக்கோ வேறு நாட்டுக்கோ கொடுத்துட்றாங்க, ஷிப்பில் கப்பலில் கொடுத்துட்றாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப இவங்க கப்பலில் வாங்கி அந்த பைபிள்னு ஒரு பைபிள் இல்லை, பைபிளில் மொழிபெயர்ப்பில் நிறையா, ஆனால் எல்லாமே கரெக்டாக தான் வரும். ஆனால் வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறி வரும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, தொழுது கொள்ள கடவுள்கள்லாம் இங்கிலீஷில் ஒர்ஷிப். அப்போ ஒர்ஷிப்னு இருக்குது, ஒரு சில பைபிளில் மரியாதை செலுத்தணும் அப்படின்றது. இப்போ எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும், கண்டிப்பாக முடியும். அப்படி இங்கிலீஷ் பைபிள்லாம் கிட்டத்தட்ட கப்பலில் அனுப்புகிறப்ப இங்கே ஒரு சில ஆர்கனைசேஷன் இருக்குது. இப்போ ஆர்சி, இந்தியா ஸ்டே, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து வாங்கிடுறாங்க, சென்னையில் வந்துடும் கப்பலில். அந்த பைபிளை வந்து பாதி விலைக்கு அல்லது ஒரு 10% விற்பாங்க. அதுதான் பைபிள் எக்ஸிபிஷன் போடுவாங்க. அந்த மாதிரி பைபிள் எக்ஸிபிஷனில் கிடைச்சது தான் இந்த பைபிள். இப்போ 2-3 வருஷமாக இந்த பைபிளை பற்றின காரியங்களை நான் இன்வால்வ்மெண்ட் ஆகி எப்படியெல்லாம் இருக்குது, அதை எப்படி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, ஒரிஜினலாக எப்படி வரணும் அந்த வேர்டு அப்படிங்கிறதுக்காக ஒரு பைபிளை நான் வாங்க ஆரம்பித்தேன். அப்படி பார்த்துட்டு பிதாவாகிய தேவன் கடவுள், அவருடைய நாமம் யாவே, குமாரன் யார், இயேசு கிறிஸ்து, யெஷுவா, இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் யூடியூப் சேனலில் சில வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன். 22 வீடியோ. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டுருவேன். அது என்ன வீடியோனா, யோவான் 1:1. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, வேர்ட் வாஸ் காட். அப்போனா குமாரன் தான் பிதா. வேர்ட் வாஸ் காடுன்னு இருக்குல்லையே, வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ வார்த்தையாக இயேசு தான் யெகோவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதில் உள்ளே போய் ஆராய்ச்சி பார்க்குறப்ப கிரேக்க மொழியில் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தியோஸ் அப்படிங்கிற வார்த்தை பிதாவுக்கும் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க.
குமாரனுக்கும் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. தியோஸ் தான் காடு, அதான் தேவன். தேவன்கிற வார்த்தை பொதுவான வார்த்தை. பிரபஞ்சத்தின் தேவன் வாசிக்கிறோம்ல 2 Corinthians 4:4. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை விடாக்கிறாங்க. அந்த பிரபஞ்சத்தின் தேவன்னு யார்? அது சாத்தான். அதுக்கும் தியோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. தியோஸ். சிலருக்கு வைரே தேவன் படிச்சிருக்கோமா? பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. நீங்கள் நல்லா பைபிள் படிப்பீங்களா? கரெக்டாக சொல்கிறாங்க தேவன். அப்போ வயிறை ஸ்டொமக், வயிறை தேவன்னு சொல்லுது. அப்படின்னா அதான் உலக பழமொழி சொல்லுவாங்கள்ல, இதுக்காக தான் நம்ம இப்போ உழைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ என்ன அதை ஒரு மேலே சொல்கிறாங்க, அதை உயர்த்தி சொல்கிறாங்க. அப்போ தேவன்கிற வார்த்தையை ஒரு வல்லமை உள்ள பொருந்துகிறவர், வல்லமை உள்ள நிலைமையில் இருக்க தேவன் சொல்கிறாங்க. ஆரோனுக்கு மோசே தேவன் இருக்கு பழைய பாட்டில் இருக்க, படிச்சிருக்கோமா? ஆரோனுக்கு மோசே தேவன் இருக்க. தேவன்கிற வார்த்தை காமன், பொதுவான வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த யெகோவா தேவன் பிதா குமாரன் ஒருத்தர் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்குறப்ப தேவன் யார் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு நமக்கு வந்துடும். ஏன்? தேவனை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் மறைக்கப்பட்ட சத்தியம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்தால் தான் அதுக்கப்புறமா தான் பைபிளுக்குள்ளே போக முடியும். இந்த விஷயத்திலே கன்ஃபியூஸாக இருந்தால் கடைசி வரைக்கும் எந்த சத்தியம் எப்படி சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் தேவன் அவருடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களையும் அவர் செஞ்சுட்டு வர, அவருடைய நாமத்தையும் அவருடைய அன்பையும் தெரிஞ்சனா அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவரை பற்றி அனைவருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. இதை தான் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. இரத்த சாட்சியாக மறிச்சாங்கன்னா அது என்ன? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று பவுல் சொன்னார். அதனாலே அவரை என்ன பண்ணிட்டார்? எதிர்த்தாங்க. இதே இயேசு கடவுள்னு சொல்லி பாருங்கள், உங்களை ஆதரிப்பாங்க. அதே தேவனுடைய குமாரன்னு சொன்னால் எதிர்ப்பாங்க. அப்போ பிதாவாகிய தேவனையும் குமாரனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி என்பது அவருடைய வல்லமை. இதை தான் நம்முடைய வேதம் சொல்லுது. தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார், வழி நடத்துவார் என்று தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் அறிந்து நாம் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது தேவன் இருந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அவருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். ஆமாம்.